அப்போ நான் தெரிய ஆரம்பிப்பேன். ஸோ அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, படிப்பு இருக்கலாம், படிப்போட திறமையும் இருக்கணும், கைத்தொழில் இருக்கணும், உங்களோட அடையாளத்தை வெளியிட்டு காமிங்க. ஓகேவா? எல்லாருமே இந்த வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து வெளி உலகத்துக்கு புதுசா காமிங்க. எல்லாரும் வேலைக்கு போறாங்கன்னு நினைக்காது. உங்களுக்கான ஒரு கலைன்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கான ஒரு தொழில் இருக்கும். அதை வந்து மேலே கொண்டு வாங்க. நீங்க யாருன்னு வெளி உலகத்தை காமிங்க. நான் வெளி உலகத்தை காமிச்சிருக்கேன், என் பசங்க காமிப்பேன் இனிமேட்டு. ஸோ நீங்க என்ன சொல்ற வரேன்னா, எல்லாருமே முழுக்க முழுக்க உண்மையை பேசுங்க, பொய் பேசாதீங்க. சரிங்களா? இந்த உண்மைக்கான வழி தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. நானும் நடந்துட்டு இருக்கேன், நல்ல பாதையில போயிட்டு இருக்கேன்னு நம்புறேன். கடவுளும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்றாரு, உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவாரு. ஸோ முழுக்க முழுக்க உண்மையை வந்து பேசுங்க. உண்மையால நிறைய விஷயம் லைஃப்ல நடக்கும். உள்ளதே அம்மா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆமா ஆமா ஆமா. அம்மா வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. கூப்பிடலாம்ல? வா 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 வா. கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க. உட்காந்துமா கொஞ்சம் வழி. பார்க்கும்போது எப்படிமா இருக்கு? ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி இன்னும் நல்லா வரணும். நம்ம கஷ்டப்படுற மாதிரி அது இன்னும் கஷ்டப்படுறதுக்காக நல்லா இருக்கு. ஏன்னா நீங்க அப்பத்துல இருந்தே பார்த்துருப்பீங்க, உங்களுடைய சர்க்கிள்ல இருந்து நீங்க பார்த்துருப்பீங்க என் பொண்ணை வந்து இவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு. அந்த கஷ்டத்தை பக்காவா அடுப்பத்தை கிட்டதான் அந்த பொண்ணு பார்க்கும்போது சமைப்பே ஒவ்வொரு கடவுளே தான் சேரும். நீங்களும் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கணும், நிறைய மூவி பண்ணணும், நிறைய ப்ராஜெக்ட் கிடைக்கணும். இந்த குழந்தைங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேரணும். நீங்க வெளியே தேங்க்யூ சார். தேங்க்யூ. நல்ல மனசுக்கு எப்பவுமே வந்து கடவுளுக்குள்ள இருப்பாரு. பொய் சொல்ல கிடையாது, தப்பு பண்ண கிடையாது, எதுனா நேர்மையா நடந்துக்கணும். அதுதான் நம்மளோட பிள்ளைங்களும் சரி, பெரியங்களும் சரி, எல்லாமே நேர்னால எல்லாமே ஓகே. அதுதான் கடவுளோட நாளைக்கு முடிச்சிருக்கீங்க. ஆமா, என்ன முடிச்சிருக்கீங்க? பிஏ எக்கனாமிக்ஸ். வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். எங்கள் அம்மா படிக்கல. எங்கள் அம்மா படிக்கலைன்னா கூட நான் வந்து எங்கள் அம்மா படிக்கல. ஸோ எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க வந்து எல்லாருமே படிச்சிருக்காங்க. ஸோ எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, டே கூட எல்லாருமே படிச்சுட்டாங்க, நான் தான் படிக்கல, நீ தான் ஒழுங்கா படிடா வீட்டில், அப்போதான் நான் மதிப்பாங்கன்ட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. நான் அவங்க சொன்ன விஷயத்த நான் ஃபாலோ பண்ணேன். அது இல்லாமல் அவங்க கஷ்டப்படுறாங்க, வீட்டு வேலைக்கு போகிறாங்க. ஸோ நான் இவங்ககிட்ட என்ன தெரிஞ்சுருக்கேன், இவங்க வந்து வாழ்க்கையில் கஷ்டப்படுறது நம்மளும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதும் மேலே வர முடியும்னா நான் அது ஒரு உதாரணமாக எடுத்துட்டு நிறைய விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கேன் லைஃப்பில். ஸோ நான் எனக்கு இருக்கிற பசங்களுக்கும் சரி, நான் என்ன சொல்றேன்னா, கஷ்டப்படாதான் வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் சொல்றது இல்லை. ஏன்னா இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து படிக்காம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதோட பெனிஃபிட் தெரியுது. நிறைய இடத்துல வந்து அவமானப்படுத்துவாங்க, நீ படிக்கல, நீ வந்து இந்த வேலை தான் செய்யணும் வந்து வீட்டு வேலை செய்யறாங்க. ஆனால் நான் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நானும் நல்லா இருக்கிறேன், எங்கள் அம்மா நல்லா பார்த்துருக்கேன். அதேமாரி எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்போதுமே பெத்த அம்மா அப்பாவை விட்டுறாங்க எல்லாருமே லைஃப்ல. ஸோ அவங்க இருக்கிறதுனால தான் நம்ம மேலே வர முடியுது. அதனால அவங்களை கடவுளா மதிங்க. கடவுளா மதிங்க. அவங்கள மதிச்சாலே கண்டிப்பா கடவுள் நாளை கூட்டு போய் நிற்க வைப்பாரு. இன்னைக்கு என்னை கூட்டு போய் நிற்க வச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து லாரன்ஸ் மாஸ்டர் சப்போர்ட் பண்றாரு. அதே மாதிரி படம் வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருக்காரு. எங்க வீட்டுக்கும் வரேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் வரல. நான் வெயிட் பண்ணிட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, மாஸ்டர் வந்தாருன்னா இன்னும் என்னை பார்த்து சந்தோஷப்படுவாருன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, நான் நல்ல விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன். காரணம் என்னன்னா, நான் நல்ல விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நல்ல விஷயத்த பண்ணா நிறைய விஷயம் கிடைக்கும் லைஃப்ல. ஆனா டைம் எடுக்கும். டைம் எடுத்தாலும் ஒர்த்தா கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்றேன்னா, பொறுமையா இருக்கிறேன். லாரன்ஸ் மாஸ்டர் வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்ன சுற்றி இருக்கிற பசங்களுக்கு படிப்புங்கிற விஷயம் தெரியணும்.
நான் நினைக்கிறேன். அது இல்லாம எனக்கு பண்றவங்க கூட பரவாயில்ல, என்ன சுத்தி இருக்கிற பசங்க கஷ்டப்பட்டு தெரியுமா, அவங்க அம்மா அப்பா இல்லாம இருக்கிறாங்க. இப்போ இந்த கோகுல் இருக்கிறாருல, அந்த பையன் இருக்கான். அந்த பையனுக்கு வந்து அம்மா வந்து தான் இருக்கிறாங்க, அப்பா இல்லை. அந்த மாரி இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்பா இருக்காருன்னா எல்லாமே பண்ணிடுவாரு. அம்மா வந்து வீட்டு வேலை செய்யறாங்க, அவங்க சம்பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க. அந்த 5000த்துல குழந்தைய படிக்க வச்சுக்கின்னு வேலைக்கு போயிட்டு அந்த சாப்பாடு அந்த மாரி இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்குள்ள வந்து அவங்க அம்மா அப்பாலாம் வந்து கஷ்டப்பட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் டாரன் சினிமா செய்த ஒரே விஷயம் இருக்கு. அது என்ன விஷயம்னா, என் பசங்களுக்கு படிப்பு மூலியமா ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாரி எங்க வீட்டுக்கும் நான் ஒரு விஷயம் ஒரு சொந்த வீடு வாங்கிட்டு வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து என்னோட ஒய்ஃப் மூலியமா வரணும்னு தான் நான் பார்க்குறேன். அதனால ஏன்னா இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, எல்லாருக்குமே ஒரு நிம்மதின்னு ஒரு விஷயம் எனக்கு தேவை வாழ்க்கையில. ஸோ அந்த நிம்மதினு வரும்போது எங்க அம்மா அப்பாவை ஒரு வீட்டுல உட்கார வைக்கணும், ஒரு சொந்த வீட்டுல உட்கார வைக்கணும்னு ஆசை. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்க அம்மாவை கூடிய சீக்கிரத்துல ஒரு சொந்த வீட்டுல வாங்கி உட்கார வைப்பேன். என் பசங்களுக்கும் கரெக்டான பிளாட்ஃபார்ம்லாம் வாங்கிட்டு வருவேன். அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் மேல கொண்டு போய் நிற்க வைப்பேன். இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே உழைங்க உழைங்க உழைங்க. உழைச்சாதான் வாழ்க்கையில வந்து மேல வர முடியும். அதெல்லாம் நான் சொல்ல வரேன். இந்த வாழ்க்கை டிஜிஎல் ஜாக்கிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கேமராமேன் தாஸ் அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், பட் அவ்வளவு பொறுமையா இருந்து நம்மள வீடியோ எடுக்கிறாரு. அதே மாதிரி பார்த்த பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு சப்போர்ட் வந்து இந்த பேரண்ட்ஸ்னால தான். கன்ஃபார்ம் பேரண்ட்ஸ் வந்து நல்லா பண்ணணும், இவன் கிட்ட போனா கத்துக்க முடியும், இவன் நல்ல பையன், இவன் நல்ல பழக்கத்தெல்லாம் சொல்லி கொடுப்பான் பசங்களுக்கு, இன்னும் மேல மேல கொண்டு வருவான் நம்பிக்கை வைக்கிறாங்க. அந்த நம்பிக்கை வீண் போகாது. ஸோ அதனால என்னோட வழியில நான் எப்படி போனேன்னா, நான் வளர்ந்து வந்த பாதையை வந்து குழந்தைங்க எல்லாருமே கொண்டு வருவேன். அடுத்த தலைமுறை தான். ஆனா பட் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் மேல மேல கொண்டு வரலாம். ஸோ இந்த வளர்ந்து வர தலைமுறையை வந்து நல்ல பழக்கத்துல கொண்டு வந்து மேல வந்து நிக்க வைக்கணும் அவங்க. அதே மாதிரி கஷ்டப்பட்டு கை பிடிச்சி பண்ண என்னோட ஆசை அதுதான். வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாமே என்ன உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம அவர்கிட்ட கோரிக்கை வச்சீங்கன்னா கன்ஃபார்மா நடக்கும். இதெல்லாம் நல்ல மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கும் பண்ணுவாங்க. 90% தேங்க்யூ.